ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான சீரியஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் வந்து ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2020 இருந்து 2024 வரை, ஓகேங்களா, அதாவது 2025 ஸ்டார்டிங் வரை. ஸோ இந்த வருஷம் பெரும்பாலும் ஒரு 2-3 எக்ஸாம் தான் நடந்திருக்குது. ஸோ இதுவரை உள்ள எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா சிலபஸ்ல இருக்க டாபிக் வைஸா, ஓகேங்களா. ஸோ சிலபஸ்ல இருக்க டாபிக் வைஸா நம்ம வந்து கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம எப்படி படிக்கலாம், ஓகேங்களா, என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை எப்படி பார்க்கலாம், இல்லை சும்மா நான் வந்து எல்லா கொஸ்டினையும் பார்த்தா போதுமா, இல்லை நான் என்ன படிக்கணும் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு அதில் தெளிவான ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஓரளா ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், ஓகேங்களா. இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷனோ விளக்கங்களோ எதுவுமே இருக்காது. நமக்கு ஜஸ்ட் என்ன ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்குறான், சிலபஸ்ல என்ன இருக்குது, நம்ம என்ன படிக்கணும், ஓகேங்களா. இதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம் இதில். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு வந்து அதிகபட்சம் எடுத்துக்கும். சிலது கொஸ்டின் பேப்பரோட லென்த்தை பொறுத்து ஒரு 30 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இந்த 9th யூனிட்டே நம்ம வந்து முடிக்கிறதுக்கு 9th யூனிட் இருந்து இப்போ யூனிட் 5ல சேர்த்துட்டாங்க, ஓகேங்களா, தெரியும் இல்லையா. ஸோ இதை முடிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கிங்களேன். இந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும், என்ன கேட்குறான், என்ன படிக்கிறோம். ஸோ ரொம்ப ஒரு வார்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். சில பேர் பிக்கப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆனால் இது வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், இப்போ அதை வந்து எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல, எதை படிக்கணும்னு தெரியல, இவ்வளோ பெருசு யூனிட் 9 இவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிக்கணுமான்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது, எப்படி சார் ஷார்ட்டாக படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நமக்கு யூனிட் 9ல ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரேட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி இதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத கம்பைல் பண்ணிட்டேன், ஓகேங்களா. என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, என்ன படிக்கணும் அப்படின்றத நான் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். அதுல இருந்து நீங்க வந்து நான் அது வந்து ஆனால் கடைசியா தான் உங்களுக்கு சொல்லுவேன், ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ அப்போதான் நீங்க வந்து கடைசி வரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தோணும், ஓகேங்களா. ஸோ அதனாலதான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க ஆரம்பிச்சிடலாமா. ஸோ 2 செட்டா கொஸ்டின் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்காங்க பாருங்க, இதுல ஒன்னே ஒன்று கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. என்ன கேட்கணும்னா இந்த மாடல் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. அப்போ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிக்கும் போது நம்ம எதெல்லாம் சேர்த்து வைக்கணும், தமிழ்நாடு எந்த மாடல் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறீங்க, யாருமே இதை தப்பு பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அகைன் அடுத்த கொஸ்டின் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்றோம், ஓகே, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுல இண்டிகேட்டர்ஸ், கீ இண்டிகேட்டர்ஸ் படிக்காம போக மாட்டோம். அடுத்தது பாருங்க, மிக கூடுதலான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் கொஸ்டின் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அதிக கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஆனா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்க திங்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, அகைன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிக்கும்போது தெளிவா என்னெல்லாம் படிக்கணும். அப்போ எந்த ஸ்டேட் அதிகமா இருக்குது, இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்குது, எந்த ஸ்டேட் கம்மியா இருக்குது, நம்ம ஸ்டேட்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமாகுது, எந்த டிஸ்ட்ரிக்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா. ஆப்வியஸா இங்க அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு பரப்பளவுல எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ அடுத்தது, உறுப்பு தானத்தில் முதன்மை மாநிலமாக இருப்பது எதுன்னு சொல்லி கேட்காங்க. இதுவும் ஒரு ஜென்ரலான கொஸ்டின், ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு வந்து நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் தான், இதுவும் வந்து கம்பேரிட்டிவ் தான், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு, இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது. ஸோ இவ்வளோ HDA நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இதுல நிதி ஆயோக் வந்து நிதியை கூட்டுருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDG அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதோட இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க,
இதுலயும் அகைன் பாருங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நான் வந்து எந்த ஸ்டேட் அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும் பார்க்க சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படி பார்த்துட்டாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது எழுத்தறிவு விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா வரும், எக்கனாமிலையும் வரும், இங்கேயும் வரும். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் டேஷ் மட்டும். ஓகேவா? இந்தியாவில் எத்தனாவது, அதே மாதிரி எத்தனாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க நமக்கு வந்து ஸோ அப்போ வந்து மக்கள் தொகையை பற்றி கேட்டிருக்காங்க, மக்கள் தொகையிலேயே எழுத்தறிவு பற்றி கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எழுத்தறிவு பற்றி நம்ம வந்து படிப்போம். ஸோ அதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க அகைன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வெளியிட்டாங்க, அதுவும் யாரு, தமிழ்நாடு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே 9 யூனிட்ல 9 இப்போ 50 யூனிட்டா மாத்திட்டாங்க. நம்ம 9 சொல்றது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப தமிழ்நாடை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிக்கிறோம். ஜென்ரலா உங்களுக்கு HDI தெரியணும், அதுல தமிழ்நாடை பற்றி ரொம்ப நல்லா தெரியணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இங்கேயும் அதே மாதிரி NER பற்றி கேட்டிருக்காங்க, நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி கேட்டிருக்காங்க பிரைமரி லெவல்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இப்ப கேட்கறது இல்லை, ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ஷன்ல தமிழ்நாடு இருந்தா மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ இங்க வந்து NER பற்றி கேட்டிருக்காங்க, GER பற்றியும் நீங்க வந்து கேட்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகே, நான் கடைசியில் சம்மரைஸ் பண்றேன், உங்களுக்கு அது புரியும். அடுத்து பாருங்க அகைன் இங்க SDG கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், மொத்தமே ஒரு மூணு டாபிக்ல ரிப்பீட் ஆகுது. பாப்புலேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருது, HDI ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருது, SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? இதே சுத்தி வந்துட்டு இருக்கு பாருங்க அகைன். ஸோ அடுத்து பாருங்க மறுபடி இங்க கொஞ்சம் மாறி போறாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து நிறைய குறியீடுகள் இருக்குது. ஓகே, HDI மாதிரி நமக்கு வந்து நிறைய குறியீடுகள் இருக்கு. அதுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MDPI அப்படின்றது, அதாவது பன்முக பரிமாண வறுமை குறியீடு பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஆப்வியஸா இதுல பார்த்தாலே நீங்க டிக் பண்றீங்க, மோஸ்ட்லி தெரியும். சும்மா ஒரு ரீட் விட்டுருந்தாலே இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றீங்க, அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அகைன் அடுத்து பாருங்க, இது வந்து ஹெல்த் இண்டெக்ஸ் ரிலேட்டடா உள்ளது. ஓகேங்களா? ஸோ அதாவது ஹெல்த் இண்டெக்ஸ் ரிலேட்டடா தான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகைன் இண்டெக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஸோ இது தொழிலாளர் சக்தியில கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் இதுக்கு அப்பாற்பட்டது தான். இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பாருங்க பெண்களுடைய பங்கேற்பு அதிகமா உள்ள மாநிலம். ஸோ வேலையில பெண்களோட ஸோ இது வந்து அகைன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த இண்டெக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இல்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அகைன் இண்டெக்ஸ் தான். அடுத்து பாருங்க இங்கேயும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல இது, இங்கேயும் இங்க கொடுத்திருக்கிறதுல. ஓகேங்களா? பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் அப்படின்றது இது அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம். அது வந்து பாலின சமத்துவமின்மை டைரக்டா, இது அதை பேஸ் பண்ணி வேலையில பங்கேற்பு வந்து அதிகமா இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அகைன் ஒரு இண்டெக்ஸ்ல இருந்து. அப்போ இப்போ நீங்க பார்த்த வர பாவர்ட்டி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா HDI வந்துருச்சு, SDGனா என்னன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஹெல்த் இண்டெக்ஸ். அகைன் நமக்கு இதுக்கு முன்னாடியும் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிலேட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து பெரிய ட்ரிக்கிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. எதுவுமே ட்ரிக்கியா எனக்கு தெரிஞ்சல ட்ரிக்கியா கேட்டதுன்னா அந்த தமிழ்நாடு கன்னியாகுமரி ஏன் வந்து அதிக HDI இருக்கு அப்படின்ற கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வந்து இந்த ஆங்கிள்லயும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது. நீங்க வந்து ஹெல்த் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படிச்சீங்க அப்படின்னு ஹெல்த் இண்டெக்ஸ் படிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள்லயே நம்ம வந்து திங்க் பண்ண கத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னாலே இந்த மாதிரியான கொஸ்டினுக்கும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல வந்து முதன்மையா இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அகைன் ஹெல்த் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க மென்பொருள் ஏற்றுமதியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில. ஓகேங்களா? இதுல வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரி பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார் மூணுலயும் எந்த லெவல்ல இருக்குன்றத பாத்துக்கணும். அடுத்தது பாருங்க ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, இதுல ஜஸ்ட் ரொம்ப பேசிக் இருக்குங்க. இதை யார் வந்து லான்ச் பண்ணாங்க, எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்ற பேசிக் லெவல்ல தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அகைன் இண்டெக்ஸ். அப்போ வரக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சு நம்ம வந்து படிச்சா போதும். இது மட்டும் படிச்சா போதுமானா இன்னும் என்னென்ன இண்டெக்ஸ் கேட்டுங்கன்னு சொல்லிட்டு படிக்கணும்.
ஓகே. ஸோ அகைன் பாருங்க, இங்க எழுத்தறிவு வீதம் பற்றி கேட்டிருக்காங்க. 2011 சென்சஸ் படி எழுத்தறிவு வீதம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இதுல வரக்கூடிய எல்லாமே செக்ஸ் ரேஷியோ, ஐஎம்ஆர், ஓகேங்களா, இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேஷியோ, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ, ஓகேங்களா, பாப்புலேஷன், இது எல்லாமே பாப்புலேஷன் ரிலேட்டட். ஓகேங்களா, அகைன் நமக்கு வந்து டாபிக் வந்து சுருகுது பாருங்க. இண்டெக்ஸ் பேஸ்டா ஒன்று வந்திருக்குது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிலேட்டடா வந்து பாப்புலேஷன் ரிலேட்டடா. இந்த 3 டாபிக்ல எப்படி சுருங்குது பாருங்க. அவ்வளவுதான் கேட்கறாங்க திரும்ப திரும்ப. இங்க அகைன் ஹெச்டிஐ. ஓகேங்களா, கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ அடுத்து பாருங்க, குட் கவர்னன்ஸ்க்கு என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. குட் கவர்னன்ஸோடைய இண்டெக்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ். ஓகே, இதுல தமிழ்நாடு வந்து என்ன லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம வந்து கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் மட்டும் நான் வந்து இது கூடவே இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து 2021 வரை உள்ளது. இப்போ 2022 வரை உள்ள அந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு வந்துறேன். அப்போ வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அப்புறமா கடைசியில வந்து கம்பைல் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ வர உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? 3 விஷயம் ரிலேட்டடா தான் கேட்கறாங்க, அப்படிதானே? ஸோ ஒன்னு வந்து என்ன கேட்கறாங்க? பாப்புலேஷன் பற்றி டீட்டெயிலா வருது. அதுல பாப்புலேஷன் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து ஐஎம்ஆர் வந்துடும், செக்ஸ் ரேஷியோ வந்துடும், ஸோ அப்புறம் என்னது எஜுகேஷன் ரிலேட்டடா வந்துடும், அதாவது கல்வி அறிவு பெற்றவர்கள் எவ்வளவுன்னு சொல்லி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்? மெட்டர்னிட்டி ரேட், அதாவது எம்எம்ஆர் வந்துடும், ஐஎம்ஆர் எம்எம்ஆர் வந்துருமா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற என்னெல்லாம் பார்த்தோம்? இதுக்கப்புறம் ஹெச்டிஐ இண்டெக்ஸ் பார்த்தோம். இண்டெக்ஸ்ல மெயினா அதிகமா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஐ பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் ஒரு டச் இருந்திருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி அதிகமா கேட்டிருக்காங்க, ஹெல்த் இண்டெக்ஸ் பற்றி அப்பப்ப கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் பேஸ் லெவல்ல தெரிஞ்சுச்சுட்டா போதுமானது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இதுல நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க அகைன் ஹெல்த் இண்டெக்ஸ் 2021 பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எத்தனை இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2021, 2019 டேட்டா, 21 டேட்டா, இப்போ லேட்டஸ்ட் டேட்டா எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்க குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை வந்து இந்திய அரசாங்கத்தால் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி, ஸோ நேஷனல் பாலிசி ஆஃப் சைல்டு லேபர். ஓகே, ஸோ அடுத்தது ஐஎம்ஆர், அகைன் வந்து பாப்புலேஷனுக்குள்ளே போயிடுச்சு இதுவும், இந்த டாபிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, மிக குறைந்த பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பீடுல போயிடுச்சு. ஓகேங்களா, ஒப்பீடுல அதுவும் தமிழ்நாட்டை படி படிக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இங்க பாருங்க, அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேர் ஃபார் யங் சைல்டு. ஓகே, ஹோம் பேஸ்ட் கேர் ஃபார் யங் சைல்டு அப்படின்றதுல, ஸோ சில்ட்ரன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அகைன் இண்டெக்ஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுலயும் என்ன கேட்டிருக்காங்க? என்னென்ன இண்டிசஸ் யூஸ் பண்றாங்க, குறியீடுகள், வருமானம், கல்வி, ஆரோக்கியம், இதுதான். ஓகேங்களா, இன்கம், எஜுகேஷன், ஹெல்த், இந்த 3 பேஸா தான் நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ அடுத்தது ஹெச்டிஐல எது வந்து அதிகமா இருக்கு? ஓகேங்களா, சரி, மனிதவள மேம்பாடு குறியீட்டுல என்ன கேட்காங்க? ஹைல எது இல்லை. ஓகேங்களா, மதுரை வந்து ஹை லெவல்ல இல்லைன்னு சொல்றாங்க. கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சி தான் ஹையா இருக்குது. ஓகேங்களா, ஈஸி. சதர்ன்ல உள்ள 3 டிஸ்ட்ரிக்ட், நார்த்ல உள்ள 2 டிஸ்ட்ரிக்ட், அவ்வளவுதான். அப்படி நான் வச்சுக்கலாம். நான் வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க, காம்போசிட் ஹெச்டிஐ அதை பற்றி ஒரு இது கேட்டிருக்காங்க. அதுல எதை வந்து சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஈஸியான ஹெச்டிஐ தாங்க. இது நம்ம ஹெச்டிஐ என்ன பார்த்தோம்? இன்கம் பார்த்தோம், ஹெல்த் பார்த்தோம், எஜுகேஷன் பார்த்தோம், அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இல்லாத எது அப்படின்றது. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ காம்போசிட் ஹெச்டிஐ அப்படின்றது உங்களுக்கு ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாடு தான். ஓகேங்களா, அகெயின் இண்டெக்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெளியே போகவே இல்லை. இங்க பாருங்க, உணவுப் பொருட்கள் உற்பத்தியில முதலிடம் வைக்கிறது. ஓகேங்களா, ஃபுட் கிரெயின்ல வந்து கேட்காங்க. இது கொஞ்சம் மாறி இருந்திருக்குது. ஐஎம்ஆர், அகைன் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்டியோ அப்படின்னா என்னன்னு கேட்காங்க, எப்படி கணக்கிடுறாங்க. ஓகே, ஸோ இன்ஃபேன்ட் அப்படின்றது 1 வயசுக்குள்ள, 5 வயசுக்குள்ளதுக்கு வேற கணக்கு இருக்குது. ஓகேங்களா, அண்டர் 5 எம்ஆர், ஓகே, U5MRன்னு வரும். இது நமக்கு இன்ஃபேன்ட் அப்படின்னாலே 1 இயருக்கு உள்ள அப்படின்றது. ஸோ 1000 குழந்தைகளை 1 இயருக்கு உள்ள இறந்த குழந்தைகள் என்ன அப்படின்றது தான். ஓகே, இது வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கேட்காங்க. ஜென்ரல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதான் படிப்பீங்க. நம்மளுடைய கிளாஸ் கவனிச்சியா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜென்ரலா தமிழ்நாடு பற்றி படிக்கும் போது இந்த விஷயத்த பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அகைன் இங்க பாருங்க, பாலின விகிதம். ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்து பாப்புலேஷனுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்க, இங்கேயும் கல்வி அறிவு, இதுவும் பாப்புலேஷன் டாபிக்ல வந்துடும். ஓகேங்களா, அகைன் ஹெச்டிஐ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இது கேட்கலையே நினைச்சிட்டு இருந்தது, இது வந்து பாத்தீங்கன்னா
இதுவும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா தான் வந்துருக்குது. இதுல என்ன கேட்காங்க பாருங்க வித்தியாசமாட்டு, தமிழகத்தின் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, அவை இவற்றை பாதிக்காமல். இது ஜென்ரலான கொஸ்டினுங்க. ஓகேங்களா? ஹாப்பினஸ் பாதிக்கக்கூடாது, என்விரான்மெண்ட் பாதிக்கக்கூடாது, லைவ்லிஹுட் ஆஃப் பீப்புள் பாதிக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். அதை பற்றியும் விரிவா பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நான் கடைசியாக என்னென்ன இண்டெக்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துறேன். ஓகேவா? ஸோ அகைன் செக்ஸ் ரேஷியோ எது கம்மியாக இருக்குது தருமபுரி. அகைன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டெக்ஸ் தேர்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி பற்றி இது எக்ஸாக்டாக அங்கே வராது, ஆனால் பார்த்துக்கலாம். அந்த டாபிக் கொடுத்துலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா HDI ரிப்போர்ட் தான். எது வந்து லோ இன்கம் டிஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? HDI ரிப்போர்ட்ல எது வந்து லோ இன்கம், ஸோ வறுமையில கீழ இருந்து மேல அப்படின்ற மாதிரி நம்ம கன்னியாகுமரி டாப்னு பார்த்தோம்னா கீழ இருந்து எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறதுக்காக அகைன் HDI தான் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து வித்தியாசமா கேட்டிருக்காங்க. வழக்கமா எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இண்டெக்ஸை கொடுத்துட்டு அதோடைய கீ இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இங்க இண்டிகேட்டரை கொடுத்துட்டு இது எதை பற்றி சொல்லுது. இங்க பாருங்களேன், நீண்ட வாழும் காலம், அறிவு, மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம், இழப்பில் கவனம், இதெல்லாம் செலுத்துறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மனித வறுமை குறியீடு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இந்த 3 இதுவே படிச்சுங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படியா இருக்கட்டும், ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் GI, இந்த 4 நம்ம வந்து படிச்சிடணும். ஓகேங்களா? எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த பாருங்க, பாலின சமத்துவமை குறியீட்டுல வந்து யார் லாஸ்ட்ல இருக்கா யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, நீலகிரி தான். நம்ம ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த பாருங்க, இங்க இதுவும் அதே மாதிரி தான் இன்கம் ரிலேட்டடா கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, அடுத்து HDI ரேங்க் பண்ண சொல்லிருக்காங்க. இது பாருங்க, தமிழ்நாட்டில் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளது 60 வயது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து. ஓகேங்களா? அகெயின் HDI யார் கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு, இது அம்ருத் எக்ஸாக்டா இதுக்குள்ள வராது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, நான் பின்னாடி இதை வந்து சொல்றேன். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கல்வி விகிதம். ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் குறித்து. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜென்ரலா டெவலப்மெண்ட் குறித்து ஒரு கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்ப பாருங்க, நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தப்பவே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இல்லையா, என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பற்றி கொஸ்டின் மாணவாரியா கேட்டிருக்காங்க, அப்படிதானே? ஸோ அப்போ இண்டெக்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குன்னு தெரியணும். இப்போ அவ்வளோதான். இதுல இருந்து இந்த கிளாஸ் பார்த்தீங்க, இந்த இவ்வளவு நேரம் நீங்க வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து உங்களுக்கு தேவையான நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இண்டெக்ஸ்லாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 ஹெட்டிங்: இண்டெக்ஸ், பாப்புலேஷன். ஓகேங்களா? பாப்புலேஷன், அப்புறம் அதர்ஸ்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆகட்டும், இந்தியா தமிழ்நாடுடைய ஜென்ரல் திங்ஸ், ஜென்ரல் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் என்ன அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். இப்போ இண்டெக்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டு என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நான் சிம்பிளா சொல்லிடுறேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 எழுதிடலாம். ஸோ 1, 2, 3, ஸோ HDI, GII அதெல்லாம் நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே, அடுத்தது இதோடைய இண்டிகேட்டர்ஸ். இண்டெக்ஸ் எழுதியாச்சா? இண்டிகேட்டர்ஸ், கீ இண்டிகேட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்ற எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுனா, தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப் டு பாட்டம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது லீஸ்டா இருக்கிறது பாத்துருங்க. அப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது தேவைப்பட்டால், ஓகேங்களா, இந்தியாவுடைய இது பாத்துருங்க. பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, தமிழ்நாடை கிளியரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு, ரெண்டாவது நிதி ஆயோக் ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டோடைய ஏதாவது ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நிதி ஆயோக் ரிப்போர்ட், இந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட் போட்டுட்டு எது எதுலலாம் தமிழ்நாடு டாப் 3ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இப்போ வந்து ஹெல்த் இண்டெக்ஸ்ல, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டாப்ல இருக்கும் இல்லையா. ஸோ அது எதெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்துக்கோங்க. மூணாவது பாப்புலேஷன் ரிலேட்டடா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாப்புலேஷன் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ பார்க்கணும், IMR பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து MMR பார்க்கணும். ஓகேங்களா? வேற என்ன, கல்வி அறிவு, லிட்ரஸி பார்க்கணும்.
ஓகே, எல்லாத்துலயும் வந்து கிளியரா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு 3 டாபிக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். இதுக்குள்ளேயே நமக்கு நிதிய ரிப்போர்ட்லயே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றியும் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி படிக்கணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வாட் டு ஸ்டடி. ஓகே, அடுத்து வந்து ஹவு டு ஸ்டடி. எப்படி படிக்கணும், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டினை பாருங்களேன். இதுல எதுவுமே உங்களுக்கு வந்து ட்ரிக்கியா இருக்காது. ஸ்டேட்மெண்டா கேட்டுட்டாங்க, ஐயோ நான் இதுக்கு வந்து ரெடி ஆகல அப்படின்லாம் கிடையாது. நீங்க எப்படி ஸ்டேட்மெண்டா கேட்கறாங்கன்னா ஜென்ரலான டேர்ம்ஸ் தான் கேட்கறாங்க. இப்ப டெவலப்மெண்ட் பற்றி கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வருது. ஓகேங்களா? சோ வேற என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துச்சு, ஒரு நல்ல கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, இந்த இந்த மாதிரி இந்தியாவில் ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு விதம் பெருமளவு குறைந்திருக்குது, அது காரணம் என்ன? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நான் வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ நமக்கு இப்போ எக்கனாமிக் கிளாஸ்ல கூட நம்ம ரீசெண்டா இதை பற்றி நம்ம டீட்டெயிலா பேசியிருப்போம். சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சோ இதுக்கு தான் கிளாஸ்ல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, வெறுமனே வாட் இஸ் வாட்னு போகாம அதை பற்றி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இங்க ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு நீங்க புக்ல எதையும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த டைம்ல இது ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த 9th யூனிட்ல, அதாவது 9th யூனிட் அப்படின்றது சிலபஸ்ல இப்ப நமக்கு 5th செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமி, அடுத்த இது கொடுத்துரு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்ற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரேட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்ற டாபிக்கை நீங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ஹெட்டிங்ல ஃபுல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஷார்ட் நோட், ஒரு A4 ஷீட். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு A4 ஷீட்டோட ஒரு பக்கம், எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ ஷார்ட்டா முடிச்சிருங்க. ஓகேங்களா? சோ இது வந்து யாருக்குன்னா திரும்ப ரிவிஷன் படிக்கிறவங்களுக்கு தான். சோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்காங்கன்னு நமக்கு புரிஞ்சிச்சு, இந்த பேசிஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணாலே போதுமானது. புரிஞ்சுதுங்களா? சோ இதை தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக்ல என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் டாபிக்ல என்ன கேட்டிருக்காங்க, இப்படி நமக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சோ இது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து ஃபாஸ்டா பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா இங்கேயே நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருப்பேன். இது நம்ம ஆல்ரெடி பண்ணது இல்ல சார், நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிரீஃபா ரொம்ப ரொம்ப விலாவாரியா சொல்லியிருப்பீங்க. 1 மணி நேரம் வீடியோ உட்காந்து பார்க்க இப்போ டைம் இல்ல அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃப்ரெஷரா இருந்தா உங்களுக்கு ஓகே, நானே சொல்லுவேன் இப்போ உட்காந்து அதை பார்க்காதீங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பாருங்க. ஓகேங்களா? இது பார்க்கும்போதே கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிட்டு ஃபாஸ்டா ரீட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இது எனக்கு இப்போ 20 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா 30 மினிட்ஸ் நமக்கு வந்து மொத்தமா உங்களுக்கு முடிஞ்சிடும். கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துரும். புக்ல உங்க நோட்ஸை ரீட் பண்ண கான்ஃபிடன்ட் வந்துடும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் சாப்டர், அதாவது செகண்ட் சிலபஸ்ல செகண்ட் அடுத்த என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்றத நாம அடுத்ததுல பார்க்கலாம். ஓகேங்களா?